கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா, நீர் எங்களோட பேச போற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு எங்களை நாங்கள் தாழ்த்தி ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை அப்பா நீங்க ஆண்டவரை கட்டுப்படுத்தணும், நீங்க ஆட்கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அநேக காரியங்கள் எங்க இருதயத்துக்குள்ள வந்து அப்பா ஆவியானவர் பேசும் அந்த வார்த்தைகளை கேட்க விடாம ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பல சமயங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை துளைத்து விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்படி இனி இல்லாதவாறு தகப்பனே இந்த நாளிலிருந்து ஆண்டவரே இந்த 10 நிமிடம் ராஜாவே உம்முடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் கேட்க ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை அப்பா நீர் ஆண்டவரை நீர் கட்டுப்படுத்தி ஆட்கொள்ளணும் ராஜாவே. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோட பேச போகும் ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் எங்களுக்கு உணர்த்த போகும் அநேக காரியங்களுக்காகவும் உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனைவரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம், சகோதரிகளா இருக்கிறோம். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால கிறிஸ்துவுக்குள்ள உங்க எல்லாருக்குமே நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடைய பேசும் வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நம்ம எல்லாருமே புத்தாண்டின் அந்த துவக்கத்துல இருக்கிறோம். ஒரு உற்சாக ஆவியோடு இருப்போம். ஏன்னா அநேகர் இந்த புதிய ஒவ்வொரு மாதம் துவங்கும் பொழுதும் அநேக காரியங்களுக்காக திட்டமிட்டு கொண்டு இருப்பாங்க. அதுவும் விசேஷமாக ஒரு புத்தாண்டு பிறக்கும் பொழுது அவங்களுடைய திட்டங்கள் மிகவும் அதிகமா இருக்கும். எதிர்பார்ப்புகள், அந்த ஒரு உற்சாகத்தின் ஆவியோடு இருப்பாங்க. சில சமயங்கள்ல நமக்குள்ள அந்த உற்சாகத்தின் ஆவி இல்லாம இருக்கும். சில பேரோட மனதுல என்ன இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதோ நிறைய கேள்விக்குறிகளோடு அவங்க இருப்பாங்க. கர்த்தர் நம்மோட என்ன பேச போறாரு, நமக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுக்க போறாருன்னு அந்த டிசம்பர் எண்டு கிறிஸ்துமஸ் தாண்டி அந்த புத்தாண்டு வாக்கு தத்தத்திற்காக அவங்க காத்து கொண்டு இருப்பாங்க. வேதாகமத்துல இருக்கிற கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வாக்கும் நமக்கு சொந்தமானது. எல்லா வாக்குமே கர்த்தர் 100% அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி கடைசியா அந்த விழா எலும்புல குத்தும் பொழுது தண்ணீர் தான் வந்தது. அப்போ 100% ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினது உண்மை என்றால் இந்த வேதத்துல நமக்காக ஜீவனுள்ள வார்த்தைகளாய் அவர் கொடுத்திருக்கும் எல்லா வாக்கு தத்தங்களும் 100% நமக்கு சொந்தமானது. ஆனாலும் கர்த்தர் விசேஷமாக ஒவ்வொரு ஆண்டும் நம்மோடி பேசும்படியாக வாக்கு தத்தங்களை அவர் கொடுக்கிறார். வாக்கு தத்தங்கள் பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். ஒன்று, கர்த்தர்கிட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க இருதயத்தோட அவர் பேசுவார், உங்க காதுகள்ல அவர் பேசுவார், அந்த இருதயத்தின் உணர்வுகளோடு அவர் பேசுவார். சில சமயம் அப்படியே அந்த வசனங்கள் உங்க கண்ணு முன்னாடி நிற்கும். டைரக்டா ஆண்டவர் உங்களோட வாக்கு தத்தங்களை கொடுப்பார். மகளே, இனி இந்த வருடம் உனக்கு இப்படி இருக்கும், இல்ல இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்கு தத்தை உனக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார் கர்த்தர். அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் இது முதலாவதாக. அடுத்த வாக்கு தத்தம் பாத்தீங்கன்னா, நாம ஐக்கியப்பட்டிருக்கும் சபை. நம்ம சபை என்பது கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பமா இருக்கிறோம். அப்போ சபையார் அனைவருக்காகவும் நம்மளுடைய போதகர் ஐயா, போதகர் அம்மா ஜெபித்து விசுவாசித்து ஜெபித்து நமக்காக அந்த வாக்கு தத்தத்தை அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அந்த சபையில ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும் கர்த்தர் அந்த வசனத்தை பேசியிருப்பார். இது இந்த வாக்கு தத்தமும் நமக்காய் கர்த்தர் பேசுவது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நம்ம செய்யும் ஊழியர்கள் மூலியமாக, நம்ம ஊழியர்கள் மூலியமாக, நம்ம அபேக்கா மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக இன்னும் ஒரு சில ஊழியங்களோடு நீங்க ஐக்கியப்பட்டிருப்பீங்க. அந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்காக விசுவாசத்தோடு உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தர்கிட்ட இருந்து கேட்டு உங்களுக்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் பெற்றுக்கொண்டு கொடுப்பாங்க. அப்போ கர்த்தர் இந்த 3 ஸ்டேஜஸ்ல நம்மளோட பேசுவாங்க. அநேகர் பார்த்திருக்கீங்கன்னா வாக்கு தத்தத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளுவாங்க. இல்லைன்னா பிறர் வாக்கு தத்தங்களோட தங்களுடைய வாக்கு தத்தங்களை கம்பேர் பண்ணி எனக்கு பிரமாதமானது கிடைக்கலையே, அவங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கேன், அப்படியெல்லாம் நினைக்காதவாறு எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தமானவைகள் என்பதை இருதயத்துல நம்ம நினைத்து கொண்டு கர்த்தர் நம்மளுடைய விசேஷமாக ஜபத்தின் மூலியமா பேசுவதையும், நம்மளுடைய சபை போதகர் மூலியமா பேசுவதையும், நம்ம ஊழியர்கள் மூலியமா நம்மோடைய பேசுவதையும் நம்ம கர்த்தர் நமக்காக பேசினார்
என்பதை விசுவாசத்தோடு நம்ம பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்தோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம நம்ம என்னெல்லாம் எழுதிலாம் வச்சிருப்போம். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு இது கொடுத்தாரு, புக் மார்க்கா கொடுத்திருப்பாங்க. நம்ம அந்த புக் மார்க் எல்லாம் பத்திரமா வைத்திருப்போம். கர்த்தர் உங்களோட பேசின எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் கர்த்தர் என்ன தெரியுமா இந்த நாளில சொல்றாரு? நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமீன். கர்த்தர் இந்த நாளில நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்ய போகிறார். அது செய்து முடிப்பது வரை அவர் நம்மை கைவிடுவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்த தேவன். ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் நமக்காக கொடுத்து செஞ்சிருக்கு. அப்போ நம்ம இந்த வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் இருக்குது என்று விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த செயல்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் வரை கர்த்தர் நம்மளை கைவிடுவதே இல்லை என்று சொல்லுகிறாரு. தனியா எந்த வாக்குத்தத்தமும் இன்னைக்கு கிடையாது. உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் உங்களோட என்ன பேசினார் என்பது உங்க இருதயத்திற்கு மாத்திரம் தெரியும், உங்க குடும்பத்தாருக்கு மாத்திரம் தெரியும். அந்த வாக்குத்தத்தங்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார் என்பதையே இந்த நாளில கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். ஆமேன். அப்ப பாத்தீங்கன்னா வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற தேவன் நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் முழுவதையும் கர்த்தர் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். கர்த்தர் கைவிடவே மாட்டார், கைவிடுவதில்லை என்ற ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் என்னை ஏதோ ஒரு விஷயத்துல கைவிட்டுட்டாரோ என்று நமக்குள்ள ஒரு கஷ்டம், ஒரு துக்கம் வரும் பொழுது என்ன நிச்சயமா இந்த வருஷம் அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருவாரா என்று ஒரு கேள்வி எழும்போது அதை இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இந்த வருஷத்துல கர்த்தர் உருக்கமான இரக்கங்களால் நம்ம அனைவரையும் சேர்த்து கொள்ள போகிறார். கைவிட்டது போல இருக்கலாம், ஒரு சிறிய காலம், ஒரு துக்கம், ஒரு போராட்டம் வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் உருக்கமான இரக்கங்களால் நம்மை அவர் சேர்த்து கொள்ள போகிறார் என்பதாக. நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். நமக்கு எந்தெந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மளை கைவிடாது இருப்பாரு. நம்ம சிறுமைப்படும் போது அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எங்கெல்லாம் நம்ம தாழ்ந்து போயிட்டோமோ, எங்கெல்லாம் நம்ம வெட்கப்பட்டு போயிட்டோமோ, எங்கெல்லாம் நம்ம ஒன்றுமில்லாம போயிட்டோமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் நம்மளை கைவிடாம நிச்சயமாகவே நம்மளை அவர் உயர்த்த போகிறார். ஏசாயா 41:17 இப்படியாக சொல்லுகிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்போ நம்ம ரொம்ப ஒரு சிறுமையா எளிமையா ஒரு இடத்துல தாகத்துக்கு தண்ணி தேடி நாக்கு வறண்டு போயிட்டா என்ன, அவ்வளவுதான், எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம், நம்ம இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, டோட்டலி அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நான் மீட் பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரேன்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கைவிடாம தூக்கி எடுப்பார். இந்த நாளிலும் எங்கேயாவது நம்ம தாழ்த்தப்பட்டுட்டோம், ஆண்டவரே நான் அவமானப்பட்டுட்டேன், ஆண்டவரே தகப்பனே நான் கூனி குறுகிட்டேன், அப்பா நான் தோத்து போயிட்டேன் சாமி, என்னால ஜெயிக்க முடியல ராஜாவே, இப்படி நம்ம நிறைய இடத்துல நினைச்சிருப்போம் இல்லையா? இந்த வருடம் அந்த எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டோமோ அந்த எல்லா இடத்துலயும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து அவர் நிறுத்துவார். அவர் நம்மளை கைவிடாத தேவன் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அவர் நம்மளை உருக்கமான இரக்கங்களால் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்பதை இந்த வருடத்துல நம் கண்கள் மாத்திரம் அல்ல, நம்மளை சுற்றியுள்ள எல்லா கண்களும் அதை காணும். ஆமேன். அதே போல இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம கர்த்தரை நம்ம கைவிடவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம்னா ஒரு சில அடிமைத்தனத்துல நம்ம மாட்டிக்கொண்டு இருப்போம். பல நேரங்கள்ல ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலையில இருப்போம். அது குடும்பத்துல
குடும்பத்திலயா இருக்கட்டும், இல்ல வேற சொசைட்டில இருக்கட்டும், வேலை ஸ்தலங்கள்ல இருக்கட்டும், ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா? ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சுச்சுவேஷன்ல சூழ்நிலைகள் இவ்வளவு கடினமா இருக்குதே, இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? இல்ல நான் என்னோட இருதயத்துக்குள்ள ஒரு தெளிவு இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே, குழப்பம் நிறைந்தவளா இருக்கிறனே, எனக்குள்ள ஒரு இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்பதை நம்ம இருதயம் எப்பயுமே யோசிச்சு கொண்டே இருக்கும். பல சமயங்கள்ல ஏதோ ஒரு பழக்கம் நமக்கு ஒரு அடிமைத்தனமா மாறிவிடும். அது சின்ன சின்ன பழக்கங்களா கூட இருக்கலாம். இந்த இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு பல வருடங்களா நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருடத்துல கர்த்தர் நிச்சயமாகவே அந்த எல்லா விதமான அடிமைத்தனத்துல இருந்தும் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை தூக்கி நிறுத்த போகிறாரு. எஸ்ரா நம்ம வாசிக்கிறோம். எஸ்ரா 9ஆம் அதிகாரத்துல பைபிள்ல இந்த திருப்பிக் கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனங்கள்ல வாசிக்கிறோம். நாங்கள் அடிமைகளா இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் எங்களுக்கு தயை கிடைக்கவும் செய்தார். எந்த அடிமைத்தனமா இருந்தா என்ன, நம் இருதயத்துக்குள்ள மாத்திரம் அது தெரியும். ஆண்டவரே, நான் இதுக்கு அடிமைப்பட்டிருக்கேனே, இந்த தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கேனே, என்னால் இதுல இருந்து மீண்டு வர முடியலையே ஆண்டவரே என்று கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவன். நம்மளை நிச்சயமாக அதுல இருந்து மீட்டெடுப்பார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை, அந்த விடுதலையை இந்த வருடத்தில் அவர் கொடுக்க போகிறார் என்பதை கர்த்தர் நம்மோட பேசுகிறார். ஆமேன். அப்புறம் நம்மளுடைய உறவுக்காரங்க, நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம எல்லாவற்றையும் நம்ம எவ்வளவு அதிகமா நம்ம சப்போர்ட்டிவா நினைக்கிறோம். பல சமயங்கள்ல அந்த ஃபேமிலிக்காகவே நம்ம எல்லா விதத்திலையும் தியாகங்களை செய்து தோய்ந்து போகிறோம். நம்ம அவர்களை அதிகமாய் நம்புகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்மளை கைவிடாதவரா இருப்பாரு தெரியுங்களா? நம்மளுடைய தாயும் நம்மளுடைய தகப்பனும் நம்மளுடைய சொந்த பந்தம் யாரு நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் இந்த நாளில நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்க போகிறார். இந்த வருடம் முழுவதும் கைவிடாத தேவனாய் நம் கரத்தை பிடித்திருக்கும் தேவனாய் இருக்க போகிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நம்ம சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்பதாக. நம் தகப்பனும் நம் தாயும் நம்மை கைவிட்டாலும் சரி, நம்ம யார் நம்மோட இருப்பாரு நம்பி நம்ம இருந்தா அவன் கைவிட்டாலும் சரி, நம்ம கவலையே பட வேண்டாம். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுவதே இல்லை. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. அப்போ நம்ம ஒரு நாளும் இந்த மனுஷங்க நம்மளோட இல்லையே, இந்த சிநேகிது நம்மளோட இல்லையே, இந்த மனுஷர்கள், இந்த சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் என் பிள்ளைகளை என்னை புரிந்து கொண்டு என்னோட இல்லை என்று யாரை குறித்து நம்ம நினைத்தாலும் சரி, நம்மளுடைய பார்ட்னரை குறித்து நம்ம நினைத்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவங்க உன்னை விட்டா என்னம்மா, நான் உன்னை விடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை கைவிடாதிருக்கிறார். அதே போல உற்றார் உறவினர், தாயும் தகப்பனும் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுவதே இல்லை. அதே போல இப்ப நம்ம எல்லாரும் ஒரு பலனோட இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து நம்ம ஜெபத்துல பலனுக்காக நம்ம வாஞ்சித்து எல்லாருமே ஜெபித்து கொண்டு இருந்தோம். அநேகர் இந்த காலத்துல பலவீனப்பட்டு போறவங்களா இருக்கிறாங்க. அநேக சூழ்நிலைகள் இருதயத்துக்குள்ள ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் நம்ம வெளிப்புறமா பார்க்கும் பொழுது எவ்வளவு பலத்தோட இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார், நமக்கு பலனை கொடுக்க போகிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனா இருப்பார். அந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். நம்ம சங்கீதம் 71 நம்ம வாசிக்கிறோம். 71:9 முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமா, நம்ம முதிர் வயது ஆனாலும் சரி, நம்ம தெரியும், நம்ம வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அநேக வீக்னஸ் இருக்கும், வெளியே சொல்ல முடியாத வீக்னஸ் இருக்கும். எப்பயுமே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். இந்த பலவீனங்கள் வெளியே சொன்னா எல்லாரும் நகைப்பாங்க, என்னன்னு சொல்லி சிரிப்பாங்க. ஆண்டவரே, நான் எப்படி இதை சொல்லுவேன்? ஆண்டவரே, நான் எப்படி பலனோட அநேக காரியங்களை செய்ய போகிறேன்? இந்த வருடம் எனக்கு அநேக திட்டங்கள் உண்டு அப்பா, நான் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் எப்படி செய்ய போறேன் என்பதாக
நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதே இல்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று வசனம் சொல்லுகிறது போல, ஒரு நாளும் நம்மளுடைய பெலன் குன்றாதவாறு கர்த்தர் நம்மளை தூக்கி பிடிக்க போகிறாரு. நம்ம முதிர் வயதா இருந்தாலும் சரி, இளவயதோ முதிர் வயதோ, எந்த சூழ்நிலையிலும் அவர் தான் நமக்கு பெலனாய் இருக்க போகிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளில கர்த்தர் நம்மளுடைய பேசின இந்த வாக்கு தத்தம் ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் இது இந்த ஒரு வருடத்திற்காக மாத்திரம் அவர் இந்த வார்த்தையை சொல்லல. நீங்க எல்லா வருடமும் உங்களுக்கான வாக்கு தத்தங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, அதை உங்களுக்கென்று அதை விசுவாசிக்கும் பொழுது, அதை அன்பாய் அரவணைக்கும் பொழுது, அவர் அந்த விசுவாசத்தை நீங்க அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே நான் உனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கேனோ, நான் உன்னோட என்ன பேசினனோ, அதை நான் உனக்கு சொன்னதை எல்லாவற்றையும் நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று உறுதியாய் சொல்லுகிறாரு. நம்ம சிறுமைப்படும் பொழுது அவர் நம்மளை கைவிடுவ தேவனே அல்ல. நம்ம அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அவர் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. நம் தாயும் நம் தகப்பனும் உற்றார் உறவினரும் நம்மளை விட்டு போகும் பொழுது, நம்மளை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. எந்த வயதில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனம் நம்மளை தாக்கினாலும், இருதயத்திலும் நம்மளோட உடலிலும் எந்த சோர்வு வந்தாலும் அவர் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. இப்படியாக எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மளோடு இருக்கிறார். இதுல நம்ம சொன்ன எல்லா வசனங்களும் கர்த்தர் நமக்கு முன்னாடியே, நம்ம இந்த பூமியில வருவதற்கு முன்னாடியே நமக்காக அவர் எழுதி வைத்திருப்பது. அவர் ஆவியானவர் நம்மளுடைய அநேக நாட்கள் நம்மளோட பேசுகிறார். அநேக வாக்கு தத்தங்களை நம்மளோட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை எல்லாவற்றையும் நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். வசனங்களை சொல்லி சொல்லி தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை சொன்னீரே அப்பா, நீர் இப்படியாக சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, எனக்கு நீர் செய்த அருளும், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ராஜாவே என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவான். நான் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இதை நம்ம மறந்து விடவே கூடாது. வாக்கு தத்தங்கள் வாங்கி ஒரு 10 days நமக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும். நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ஒரு 2-3 months போயிடுச்சுன்னா நம்ம பார்க்கும்போது மறந்தே போயிடுவாங்க என்ன வாக்கு தத்தம் என்று. அப்படி ஒரு நாளும் இருந்து விடவே கூடாது. பயபக்தியா இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்மளோட பேசி இருப்பார். ஒரு சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் வசனம் எல்லா இடத்துலயும் அது அவர் பேசுவார். அது ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒரே ஒரு பர்டிகுலர் வசனத்தை இருதயத்துல பேசுவாரு, சபை மூலியமா பேசுவாரு, ஊழியங்கள் மூலியமா பேசுவாரு. இன்னும் அப்பா ஒரு கேலண்டர் அப்படி திருப்பினா அந்த வசனம் தான் முதல்ல நம்ம கண்ணுக்கு வரும். இப்படியாக ஒரு பர்டிகுலர் ஒரு வசனத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப காட்டும்போது அது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது. மகளே மகனே என்று அவர் நம்மளோட பேசுகிறார் தேவன் அல்லவா. இப்படியாக அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு வசனமும் வாக்கு தத்தமும் அது எனக்கு சொந்தமானது என்று இந்த நாளில விசுவாசத்தோடு நம்ம அவரை பற்றி கொள்ளலாமா? உங்களுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை நீங்க இருதயத்துல வைத்து கொள்ளுங்க. ஒருவேளை அது அந்த புக் மார்க் மாதிரி இருந்தது என்றால் அந்த வாக்கு தத்தம், அந்த புக் மார்க் உங்க கரங்கள் பக்கத்துல இருந்தா அந்த புக் மார்க் எடுத்து உங்க கையில வைத்து கொள்ளுங்க. இல்ல உங்களுக்கு அந்த வசனம் ஞாபகம் இருக்குன்றால் நீங்க அந்த பைபிளை திருப்பி அந்த வசனத்துக்கு நேராக அந்த பேஜை திருப்பி அந்த வசனத்தின் மேல உங்க கரத்தை வைத்து கொள்ளுங்க. யார் யாருக்கு என்னென்ன வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் இந்த வருடத்துல அவர் நிறைவேற்றி அவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா நன்றி 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 அப்பா. ஆவியானவரே தாப்பனே ராஜாவே, எங்களோட நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி அப்பா. ஆண்டவரே தாப்பனே, சகோதர சகோதரிகளுடைய ராஜாவே இருதயத்தை அப்பா நீங்க அறிவீங்கப்பா. தாப்பனே, அந்த இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற ஆண்டவரே அந்த துக்கங்களை அறிவீங்க சுவாமி, அந்த கேள்விகளை அறிவீங்க ராஜாவே. தாப்பனே, அந்த எல்லா விதமான சந்தேகங்களையும் அப்பா அந்த இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு ஒரு உற்சாகத்தின் ஆவி அப்பா பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க சுவாமி. தாப்பனே அப்பா, நீர் கொடுத்திருக்கும் வாக்கு தத்தம் நிஜமாகவே அது எனக்கு தானா சுவாமி? அப்பா என் வாழ்க்கையில
அது நடக்குமா என்று தகப்பனே அப்பா ஒரு பரிதவிப்போடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அப்பா நீங்க அறிவீங்க அப்பா. ஆண்டவரே இந்த வருடத்துல ஆண்டவரே அப்பா நீர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறீங்க. அவங்க நினைத்து பார்ப்பதற்கும் மேலான காரியங்களை செய்ய போகிற தேவன் என்பதை தகப்பனே பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக ராஜாவை பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறபடி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. தகப்பனே நாங்க விசுவாசத்தோட இருக்கோம் ராஜாவே. எந்த சூழ்நிலையிலும் அப்பா என்ன நடந்தாலும் தகப்பனே நீங்க எங்களை கைவிடுவதே இல்லை ராஜாவே. எங்கள் கரத்தை நீர் பிடித்து நடத்துகிற தேவன் என்பதே தகப்பனே நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே அந்த விசுவாசத்தோடு இப்பொழுதும் அப்பா எங்களுடைய கரத்துல ஆண்டவரே இந்த வேதத்துல அப்பா ஆண்டவரே அப்பா நாங்க வைத்திருக்கோம் ஆண்டவரே இந்த வசனத்தை அப்பா நீங்க எங்களோட பேசி இருக்கீங்க அப்பா. இந்த வசனம் வாக்கு தத்தம் ராஜாவே முழுமையாய் ஆண்டவரே எங்களுக்குள்ள நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் கிருபை தாங்க சுவாமி. இந்த வருடத்தின் முடிவுல ராஜாவே இந்த வசனம் என்ன என்பதை நாங்கள் சொல்லி என் தேவன் இதை எங்களுக்கு சொன்னார், சொன்னபடி செய்தார், அவர் எங்களை கைவிடவில்லை என்பதை நாங்கள் உற்சாகமாய தகப்பனே நாங்கள் சாட்சி சொல்லும்படியாக தகப்பனே எங்களுக்கு நீர் அப்பா நீர் அந்த கிருபை அருளும் ராஜாவே. அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படியாக எங்களை பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற்றுங்க தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்துல இனி நாங்கள் கூனி குறுக போவதில்லை சுவாமி, நாங்கள் தோற்க போவதில்லை சுவாமி, நாங்கள் கண்ணீர் சிந்த போவதில்லை ராஜாவே. தகப்பனே நாங்கள் பலவீனப்பட்டு போவதில்லை ராஜாவே. நாங்கள் எதற்கும் அடிமையா இருக்க போவதில்லை ராஜாவே. யாரையும் எதிர்பார்க்க போவதில்லை ராஜாவே. என் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருத்தர் மாத்திரம் எங்களுக்கு போதும். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு தகப்பனே இந்த நாளிலிருந்து உற்சாகமாய் ஸ்தோத்திர பலிகளோடு ஜெபத்தோடு எங்கள் நாட்களை முழுவதுமாய் ராஜாவே நாங்கள் ஆண்டவரை கழிக்க கிருபை தாருங்க சுவாமி. ஆண்டவரே இது நிச்சயம் தகப்பனே அடுத்த ஜனவரி மாதத்துல ராஜாவே நாங்கள் நிச்சயம் சாட்சிகளாக சொல்லுவோம் தகப்பனே. இது நிச்சயம் அப்பா, இது நிச்சயம் உறுதி ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிற தேவன் அப்பா. எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே இனி எந்த இடத்துலயும் ராஜாவே எங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வரவே கூடாது சுவாமி. ஆண்டவரே குடும்பம் முழுவதும் அப்பா உறுதியாய் உமக்காக நிற்க கிருபை தாருங்கப்பா. நாங்கள் தனிப்பட்ட பிள்ளைகளாக இல்ல, நாங்கள் குடும்பமாய் நிற்கணும் அப்பா. எங்களை நீர் வளர்த்து கொண்டு வாங்க, பாவிக்குரிய வழியில பலனை கொடுங்கப்பா ராஜாவே. எங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கணும் அப்பா. அநேக தடைகளை நீர் உடைத்து போடுகிற தேவன் சுவாமி. நீர் வாசல்களை திறக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் திறக்கிற வாசல்களை ஒருவனும் பூட்ட முடியாது ராஜாவே. ஆண்டவரே இந்த வருடத்துல நீர் எங்களுக்கான வாசல்களை திறந்து கொடுங்க சுவாமி. ஆண்டவரே வாசல்களை திறந்து கொட்டுங்க ராஜாவே. தகப்பனே இந்த வருடம் எங்களுடைய ஜீவியத்துல ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும் அப்பா. ஆண்டவரே முழுமையாய் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் நிற்கும் பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே எங்களை குறித்து நீர் ஆண்டவரே சந்தோஷப்படும்படியாக ஆண்டவரே அப்பா பெருமிதம் கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாருங்க சுவாமி. ஆண்டவரே நீர் சொன்னது எங்களுடைய வாழ்க்கையில நடக்க படியாக நாங்கள் முழுமையா எங்களை ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதியும், எங்களை கைவிடாத தேவனே. தகப்பனே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் இழந்தவருங்கப்பா. அவமானப்பட்டீங்க சுவாமி. ஆண்டவரே நாங்க அவமானப்படும் பொழுது எங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வருவதற்கு முன்னதாகப்பா உம்முடைய கண்கள் கலங்குகிறதே ராஜாவே. நாங்க வலியில துடிக்கும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே சரீரம் அந்த வலியை உணர்வதற்கு முன்னதாகப்பா அந்த வலியை நீங்க உணர்கிறீங்க சுவாமி. தகப்பனே உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கும் பொழுது எங்களுடைய பெயர் அதுல இருக்குது அப்பா. ஆண்டவரே எங்க மேல ஆண்டவரே ஒரு அம்மா அப்பா வைக்கும் அன்பை விட அதிகமாய் நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே அந்த அன்புக்கு சாட்சியாக இந்த வருடம் முழுவதும் நாங்க நிக்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களோட அநேக வார்த்தைகளை பேசுறீங்க அப்பா. இன்னும் 12 மாதங்கள் இருக்க ராஜாவே. இந்த இன்னும் ஒவ்வொரு மாதத்திலயும் அப்பா நீங்க அநேக காரியங்களை எங்களோட பேசுவீங்க அப்பா. ஆண்டவரே நாங்க
உம்முடைய பிள்ளைகளாக வருடம் முழுவதும் அப்பா நாங்க ரொம்ப உறுதியாய் பயபக்தியா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நல்ல நீதியோடு இருக்கணும் அப்பா. அததான்ப்பா நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நீங்க கொடுத்த ஜீவனுக்கு திரும்ப நீங்க எதிர்பார்க்கிறது இந்த அன்பும் நீதியும் தானப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்க இருக்க கிருபை தாருங்க சுவாமி. உடைய கரத்துல இந்த நாளை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதையும், இந்த வருடம் முழுவதையும், இந்த வாழ்நாள் முழுவதையும் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றிகள் இயேசுவே. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுடைய இருதயத்தை நீர் தொட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.